Hi friends, இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஸோ பியானோ அண்ட் மேன்லினஸ் இந்த போயமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு போயமும் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு பியானோ பார்ப்போம். ஸோ இந்த போயமோட ஃபுல் கான்செப்ட் என்னென்னா, ஸ்னேக் போயம் அதோட ஆத்தர் D.H. லாரன்ஸ், அந்த ஆத்தரை தான் பார்த்திங்கன்னா இந்த போயமையும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயமோட கான்செப்ட் என்னென்னா, இந்த ஆத்தர் அதாவது D.H. லாரன்ஸ் அவரோட சைல்ட்ஹுட் டேஸை நினச்சி ஃபீல் பண்ணுறது தான். ஸோ அதை தான் இந்த போயமில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். சாஃப்ட்லி இன் த டஸ்க் எ விமன் இஸ் சிங்கிங் டு மீ, டேக்கிங் மீ பேக் டவுன் த விஸ்டா ஆஃப் இயர்ஸ் டில் ஐ சி. ஸோ லேடி இங்கே பாடுறது எப்படி இருக்குன்னா, என்னை பழைய நினைவுகளுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த 2 லைன்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு. ஸோ இங்கே ஐ என்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த பிரிட்டன் போயட் D.H. லாரன்ஸ். வாட் பார்ட் ஆஃப் த டே இஸ் த போயம் செட். ஸோ டஸ்க்னா என்னென்னா சன்செட். ஸோ அந்த டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்செட். த டைம் ஆஃப் சன்செட் ஆர் டஸ்க் இஸ் த டைம் when the poem is set. Which takes the poet back to his childhood years. ஸோ இங்கே எது அவரோட சைல்ட்ஹுட் இயர்ஸ்க்கு கொண்டு போகுது பார்த்திங்கன்னா, அந்த விமனோட சிங்கிங். A woman singing takes the poet back to his childhood years. ஸோ இங்கே விஸ்டானா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, விஷுவல் பெர்செப்ட் ஆஃப் எ ரீஜியன். ஸோ அவரோட கடந்த கால நினைவுகளை அவர் விஷுவலாக பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் பார்ப்போம். A child is sitting under the piano in the boom of the tingling strings and pressing the small, poised feet of your mother who smiles as she sings. இப்போ அவரோட கடந்த கால நினைவுகளில் இருக்கார். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பியானோவுக்கு கீழே ஒரு சைல்டு உட்காந்துருக்கு. இந்த பூம் ஆஃப் டிங்லிங் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா, அந்த மியூசிக்கோட வைப்ரேஷன். And pressing the small, poised feet of your mother who smiles as she sings. ஸோ அந்த பியானோவில் பார்த்திங்கன்னா அந்த சைல்டோட ஃபீட் அதாவது அந்த ஃபீட்டில் இருக்கிற அந்த டாய் பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே பியானோட கீஸாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த லைன்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, ஹூ இஸ் த சைல்டு ரெஃபர் டு ஹியர். ஸோ இங்கே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. சைல்டுன்றது பார்த்திங்கன்னா D.H. லாரன்ஸ். What do you mean by the tingling strings? ஸோ tingling stringsனால் என்னென்னா, அந்த வைப்ரேஷன் ஆஃப் மியூசிக். ஸோ அந்த மியூசிக் எப்படி வருதுன்னா, அந்த பியானோவில் இருக்கிற அந்த கீஸை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த மியூசிக் வருது. ஸோ what do you mean by the tingling stringsனால், tingling strings refers to the vibration of music caused by striking on the keys of the piano. வேறு என்ன கொஸ்டின் கேட்கலான்னா, ஹவ் இஸ் த சைல்டு சீட்டட். ஸோ இதுக்கான ஆன்சர் த சைல்டு இஸ் ஸ்குவாட்டிங் ஆன் த ஃப்ளோர் நியர் த மதர்ஸ் லெக். ஸோ அந்த பியானோ கீழே தான் இருக்குது. அந்த பியானோவில் மேலே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, கீழே தான் பார்த்திங்கன்னா அந்த சைல்டு உட்காந்துருக்கு. வாட் இஸ் த சைல்டு மிஸ்டேக் ஃபார் த கீஸ் ஆஃப் த பியானோ. ஸோ அந்த சைல்டு என்னென்னா, அந்த பியானோட கீஸ் மாதிரி அவங்க அம்மாவோட அந்த ஃபிங்கர்ஸில் இருக்கிற அந்த டாயை யூஸ் பண்ணிக்குது. வை இஸ் த மதர் அம்யூஸ்ட். அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்க பாதத்தில் இருக்கிற அந்த ஃபிங்கர்ஸை அந்த குழந்தை கீஸாக யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. த மதர் இஸ் ப்ரவுட் தட் ஹர் சைல்டு இஸ் ட்ரையிங் டு யூஸ் ஹர் ஃபிங்கர்ஸ் as keys to get its desired music, so she feels amused. இந்த செகண்ட் லைனில் பாருங்கள், taking me back down the vista of years till I see. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ இங்கே எதை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மெமரி, அந்த D.H. லாரன்ஸ் அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அந்த மெமரியை தான் இங்கே பர்சனிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மீ அண்ட் சி அதுதான் அங்கே ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் சிங்ஸ் இதுதான் இங்கே இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ்.
ஸோ இதே இந்த 4 லைன்ஸ் கொடுத்து ரைமிங் ஸ்கீம்னு கேட்டாங்கன்னா மீ அண்ட் சி, ஸோ இதை வந்து ஏஏ கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் சிங்ஸ், இதை வந்து பிபி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து சேமாக இருந்தால் அதை வந்து ஒரே ஆல்ஃபபெட்டாக வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுட்டு எந்த ரைமிங் வேர்ட்ஸ் தான் சேமாக இருக்கோ அதுதான் பார்த்திங்கன்னா சேம் ரைமிங் வேர்ட்ஸாக மாறும். ஸோ இங்கே இருக்கிற ரைமிங் ஸ்கீம் என்னென்னா ஏஏ பிபி. நெக்ஸ்ட் ஒன், இந்த தேர்ட் லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிங்லிங் என்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டிங்லிங் என்ற வேர்டு தான், ஸோ இந்த மாதிரி வேர்ட் தான் வந்தால் அது வந்து ஆனோமட்டோஃபியா. நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்ப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் மை செல்ஃப் த இன்சிடியஸ் மாஸ்டரி ஆஃப் சாங் betrays me back till the heart of me weeps to belong. ஸோ அவருக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் டேஸ் நினைக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அழுகையாக வருது. ஸோ அதை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, வாட் டஸ் த ஸ்பீக்கர் ட்ரை டு கண்ட்ரோல். ஸோ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் நமக்கு இப்படி தான் கேட்குறதில்ல. ஆனால் இதை எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டு டேஷ் த ஸ்பீக்கர் ட்ரை டு கண்ட்ரோல். ஸோ ஸ்பீக்கர் வந்து அங்கே என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு, ஸோ அந்த வாட் அந்த மாதிரி வேர்ட் தான் கொடுக்காம டேஷ்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அங்கே போயட் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் சைல்டுஹுட் டேஸ்லேயே அந்த மெமரிஸ் எல்லாம் போய் அது மூலமாக வர அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன் வந்து அந்த அழுகை வருதுன்னு பார்த்திங்கன்னா, அவரால் மறுபடியும் அந்த சைல்ட்ஹுட் டேஸை திரும்பி பெறவே முடியாது. ஸோ அதனால தான் அவரால் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அலிட்ரேஷன் கேட்டாங்கன்னா மை செல்ஃப் அண்டு மாஸ்டரி. இதே செகண்ட் லைனில் அலிட்ரேஷன் கேட்டாங்கன்னா பேக், பெட்ரேஸ் அண்ட் பிலாங். நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பார்ப்போம். To the old Sunday evenings at home with the winter outside and hymns in the cozy parlor, the tinkling piano our guide. ஸோ மறுபடியும் அவரோட பழைய ஞாபகத்தில் பார்த்திங்கன்னா அந்த சண்டே ஈவினிங் பற்றி நினைக்கிறாரு. ஸோ அந்த சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த காசி பார்லரில் இருக்கார். அங்கே வந்து அவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பியானோட டிங்க்லிங் வந்து அவருக்கு வந்து ஒரு கைடாக இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, வாட் ஹேஸ் காஸ்ட் த நாஸ்டால்ஜியா இன் த ஆத்தர்ஸ் ஹார்ட். நாஸ்டால்ஜியானா என்னென்னா பழைய நினைவுகள். ஸோ வேறு எப்படி கேட்கலான்னா, விச் மெமரி டிஸ்டர்ப்ஸ் த போயட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த சண்டே ஈவினிங்கை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஸோ அகெயின் அது வந்து அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா, the poet recalls the Sunday evenings at home. He is obviously disturbed by the remoteness of the past sweet happenings. What did the family members sing in the parlor? ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரிதமெட்டிக்காக அதை வந்து பாடியிருக்காங்க. ஸோ they sang hymns in the parlor. Who guide the poet's family members in singing the hymns? ஸோ யார் வந்து அவங்களுக்கு கைட் தராங்கன்னா, the piano music guided the family in singing the hymns. ஸோ அவங்க வந்து அந்த பாட்டு பாடுறதுக்கு அந்த பியானோட மியூசிக் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் கைடாக இருந்திருக்கு. How did the poet feel about himself in the parlor? ஸோ போயட்க்கு எப்படி இருந்திருக்குன்னா, அங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ காசினா என்னென்னா கம்ஃபர்டபுள். இதை வந்து பார்த்துக்கோங்க, இதுக்கு அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குறாங்க. கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் இருக்கிற மாதிரி அந்த பார்லரில் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ்லேருந்து வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா பர்சனிஃபிகேஷன். அகெயின் இங்கே டிங்க்லிங் என்ற வேர்டு இருக்குது. டிங்க்லிங் இந்த மாதிரி வேர்டு வந்தால் அதில் வர ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா ஆனோமட்டோஃபியா. ஸோ நவ் இட் இஸ் vain for the singer to burst into clamor with the great black piano appassionato. The glamour of childish days is upon me, my manhood is cast down in the flood of remembrance, I weep like a child for the past. ஸோ இதில் வந்து ஃப்ளட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் இந்த வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து அடிக்கடி இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் இங்கே என்னென்னு நினைக்கிறாருன்னா, அந்த சைல்ட்ஹுட் டேஸில் ஒரு மியூசிக், ஒரு சாங் அதை வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு
வளர்ச்சி அடைஞ்சோடனே அதை வந்து அவரால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அந்த சிங்கரோட சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளாமர். ஸோ கிளாமர்னால் என்னென்னா எ லவுட் கன்ஃபியூஸ்டு நாய்ஸ். இங்கே வந்து அப்பசினேட்டோ சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா பீத்தோவன் அவரோட மோஸ்ட்டு வந்து ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து இந்த அப்பசினேட்டோ. ஸோ அதை கூட இவரால் வந்து என்ஜாயே பண்ண முடியல. அந்த சைல்ட்ஹுட் டேஸில் என்ஜாய் பண்ண அளவுக்கு இந்த மேன்ஹுட் டேஸில் என்ஜாய் பண்ண முடியல. ஆஃப் childish days is upon me, my manhood is cast down in the flood of remembrance. ஸோ என்னோடய மனசு ஃபுல்லாக அந்த சைல்ட்ஹுட் டேஸ் தான் இருக்குது. அந்த மேன்ஹுட் டேஸ் வந்து என்னோடய மனசில் இல்லை. ஸோ என்னோடய பழைய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. அதனால் வந்து அவர் பயங்கரமாக வந்து அழறாரு. ஸோ இதை இந்த 4 லைன்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னா, வாட் இஸ் த போயட் கால் த அட்டெம்ப்ட் ஆஃப் த சிங்கர் அஸ் ஃபியூட்டைல்? ஃபியூட்டைல்னால் என்னென்னா யூஸ்லெஸ். த போயட் ஹேஸ் grown into manhood. Knowledge of things prevent him from enjoying the music. ஸோ அவர் வளர்ந்ததுனால அவரால் அந்த மியூசிக்கை வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியல, அந்த சைல்ட்ஹுட் டேஸில் என்ஜாய் பண்ண அளவுக்கு. அதனால தான் வந்து அவர் வந்து இந்த சிங்கர்ஸ் he claims the singer's clamors is useless. கிளாமர்னா ஆல்ரெடி சொன்னேன், a loud confused noise. ஸோ சிங்கர் பாடுற எல்லாமே வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கால்டு அப்பசினேட்டோ? அப்பசினேட்டோ இஸ் எ பர்டிகுலர் piece of music considered by Beethoven to be his most stormy piano sonato. ஸோ இது எக்ஸாமில் கேட்பாங்க. அப்பசினேட்டோ வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பீத்தோவன். ஸோ பீத்தோவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து காது கேட்காது. வாட் ரிமைன்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் இன் த மைண்ட் ஆஃப் த போயட்? ஸோ அவரோட அந்த சைல்ட்ஹுட் டேஸில் இருந்த அந்த கிளாமர், த கிளாமர் ஆஃப் சைல்ட்ஹுட் டேஸ் லிங்கர்ஸ் லாங் unforgettably and vividly in the mind of the poet. Why does the poet weep? ஸோ அவர் வந்து அவரோட அந்த சைல்ட்ஹுட் டேஸ் நினச்சி அப்போ என்ஜாய் பண்ணதை தான் நினச்சி இப்போ அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. The poet realizes that the past happy childhood days cannot be enjoyed again, so he weeps like a child. ஸோ இந்த ஸ்டான்ஸால் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாமர் அண்ட் கிளாமர். ஆஃப் childish days is upon me, my manhood is cast. ஸோ இந்த லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன். இதே செகண்ட் லைன், டவுன் இன் த ஃப்ளட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஐ வீப் லைக் எ சைல்டு ஃபார் த பாஸ்ட். ஸோ ஃப்ளட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்னால் என்னென்னா மெட்டாஃபர். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஓப்பனாகவே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஐ வீப் லைக் எ சைல்டு. ஸோ இந்த லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா சிமிலி. ஸோ இங்கே கேஸ்ட் டவுன் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேசல் வேர்ட்ஸ் தான். அதுக்கான மீனிங் என்னென்னா சேஞ்சபிள், அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறது. அதான் வந்து கேஸ்ட் டவுனுக்கான மீனிங். வேறு என்ன மீனிங் சொல்லலான்னா, ஒரு இந்த போயம்க்கு கரெக்டாக சூட் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைல்ட்ஹுட் டேஸ் போய் இங்கே மேன்ஹுட் டேஸ் வந்தது அவருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இருக்கிறதுக்கான மீனிங். ஸோ இந்த போயம் ரிலேட்டடான க்ளாசரிஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்போவுமே வந்து புக்கில் இருக்கிற க்ளாசரியை நல்லா படிங்க, வெளியில் போய் எதுவும் படிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு எக்ஸாமில் புக்கில் இருக்கிற க்ளாசரி தான் கேட்குறாங்க. விஸ்தானா எ வியூ ரேஞ்ச். ஸோ அவரோட பழைய நினைவுகள் இங்கே அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்சீடியஸ்னால் ஸ்ப்ரெட்டிங் கிராஜுவலி ஆர் வித்தவுட் பீயிங் நோட்டீஸ்ட். ஹம்ஸ்னால் சாங்ஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் காட். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ஹம்ஸ் வந்து அவங்க பாடுவாங்க. அப்போ அந்த பியானோ மியூசிக் வந்து அவங்களுக்கு கைடாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். காசின்றது ரொம்ப முக்கியமான வேர்ட். கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப். பார்லர்னா எ ரூம் இன் எ ப்ரைவேட் ஹவுஸ் ஃபார் சிட்டிங் ஆர் என்டர்டைனிங் விசிட்டர்ஸ். கிளாமர்னா ஷவுட் லவுட்லி இன் எ கன்ஃபியூஸ்டு வே. எ லவ் நாய்ஸ் மேட் பை எ லாட் ஆஃப் பீப்புள். அப்பசினேட்டோ, a particular piece of music considered by Beethoven to be his most tempestuous piano sonata. Glamour na attraction.
இந்த பியானோ லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Softly in the dusk, a woman is singing to me. What is the time mentioned in this line? ஸோ டஸ்க்னா என்னென்னா சன்செட். ஸோ இங்கே ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த போயமில் அந்த போயட் அந்த ஆத்தர் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பியானோக்கான ஆத்தர் யாருன்னா D.H. Lawrence. Which nationality does the poet D.H. Lawrence belongs to? ஸோ D.H. Lawrenceனால் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரிட்டன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதுலேயும் வந்து போயட் அண்ட் ஆத்தர் தான் கேட்டிருக்காங்க. த பியானோனா D.H. Lawrence. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போயம் மேன்லினஸ். ஸோ அதோட ஆத்தரும் தெரிஞ்சுக்கோங்க, ருட்யார்ட் கிப்ளிங். த க்ரை ஆஃப் த சில்ட்ரன்னா எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அ சானட் ஃபார் மை இன்கம்பேரபிள் மதர்னா F. ஜயனா. ஸோ நெக்ஸ்ட்டு மேன்லினஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் 2018க்கான ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹500. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் என்ற அனலைசஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச். ஸோ 10 டெஸ்ட் இருக்கும், எல்லாமே வந்து சிலபஸ் பேஸ்டாக தான். ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு போயட், செகண்ட் வந்து ப்ரோஸ், தேர்டு சப்ளிமெண்ட்ரி, ஃபோர்த் ஒன் மிசலேனியஸ் டாபிக்ஸ், ஃபிஃப்த்து கிராமர் பார்ட் 1, கிராமர் பார்ட் 2, அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் 2 இருக்கும். ஸோ இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹200. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேமெண்ட் 4000. இதில் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இந்த ஆன்லைன் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக், அதுக்கப்புறம் புக் பேக், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வைட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸ் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நாங்கள் வந்து தரோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான நம்பர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.